தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சியில் தாட்கோ கடைகள் கட்டப்பட வேண்டிய இடத்தில் பேரூராட்சி சார்பாக குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. தாட்கோ கட்டடம் கட்ட இடம் தர மறுத்து குப்பைகளை கொட்டி பேரூராட்சி தலைவர் செயல்பட்டு வருகிறார். அரசு வாழ்வாதாரத்தை பறிக்கும் ஆறுமுகநேரி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். பறிக்காதே பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்காதே. கண்டிக்கின்றோம். பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். தாட்கோ மூலம் கட்டப்பட்ட கடைகள் மீண்டும் வேண்டும். அதிகாரமே மாநில அரசே பேரூராட்சி நிர்வாகமே ஆதிக்கம் செலுத்தாதே. சாமானிய மக்களின் மீது ஆதிக்கத்தை செலுத்தாதே. நீதி வேண்டும். ஏழை வியாபாரிகளுக்கு நீதி வேண்டும். பட்டியலின வியாபாரிகளுக்கு நீதி வேண்டும். கட்டி கொடு. இடித்த கடைகளை மீண்டும் கட்டி கொடு. சார்பாக ஆறுமுகநேரி பேரூராட்சி மனித உரிமை மறிப்பு செயல்பாட்டை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் காந்தி மன்னர் அவர்களுக்கும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மனித உரிமைக்கு எங்கெல்லாம் தீங்கு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முதன்மை குரலாக ஒலிக்கக்கூடிய எமது அன்பு அண்ணன் மாரிச்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பல்வேறு இயக்கங்களில் இருந்து வருகின்றிருக்கின்ற சக தோழர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டுள்ள அருமை தாய்மார்களுக்கும் மற்றும் ஆங்காங்கு இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். குறிப்பாக தாட்கோ மூலம் 10 கடைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கு. இது கட்டப்பட்டு 40 வருடங்களாய். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு இந்த கடைகள் பழுதான காரணத்தினால் இடிக்கப்படுகிறது என்று அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த கடைகள் இடிச்சிருக்காங்க. இடிக்கப்பட்ட கடைகளுக்கு மாற்றாக அந்த பகுதியில் கடைகள் கட்டி கொடுக்கப்படணும் அங்கிறதா அந்த வியாபாரிகளுடைய கோரிக்கை. இந்த கடைகள் தாட்கோ மூலமா கட்டப்பட்ட கடைகள். இந்த பேரூராட்சி நிர்வாகம், இந்த பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு பெரும் முயற்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் பத்தி தெரியும். 1989 கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களின் நிலங்களை அபகரிப்பது வன்கொடுமை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இது தெரியுமா? அதான் எங்களுடைய கேள்வி. இதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுவோமானால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகம் மீதும் இங்க இருக்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மீதும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்ற செயல். இன்னைக்கு அந்த கடைகளை இடித்தது மட்டுமல்லாம இன்னைக்கு அது குப்பை மேடுகளா மாற்றி வச்சிருக்காங்க. அப்படின்னா பட்டியலின மக்கள் இடம் வாழக்கூடிய பகுதி குப்பை கொட்டதுக்கு உள்ள பகுதின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? இந்த இடத்துல உங்களுடைய மிரட்டல்களும் உங்களுடைய உருட்டல்களுக்கும் இங்க யாரும் பயந்தவங்க கிடையாது. நீங்க எங்களுடைய பின்னணி சூழல் நீங்க எல்லாருமே பார்த்திருக்கக்கூடிய உங்களுடைய காவல்துறை குறிப்பேடுகள்ல இருக்கு. உங்களுடைய அதிகார திமிர் இந்த பட்டியலின மக்கள் மீது திருப்பப்பட்டால் இந்த போராட்டம், முதல் கட்ட போராட்டம் உங்களுடைய பகுதியில பேரூராட்சி நிர்வாகத்துக்கு முன்னாடி நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த அடுத்த கட்ட போராட்டங்கிறது கண்டிப்பாக அந்த குப்பைகள் 2 நாள் அப்புறப்படுத்தணும். அந்த 2-3 நாட்கள் அப்புறப்படுத்தப்படலனா
அதற்கு அடுத்த போராட்டம் அந்த குப்பையை எடுத்து எங்க கொட்டணும்னு சொல்றது எங்களுக்கு தெரியும். அந்த குப்பையை நாங்க எங்க கொட்டுவோமே எங்களுக்கு தெரியும். நாங்க எதற்கும் அஞ்சக்கூடியவர்கள் கிடையாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த வகையில நாங்க இன்னைக்கு சொல்லுதோம், அந்த குப்பைகள் 2-3 நாட்கள் அப்புறப்படுத்தப்படணும். அதே நேரத்தில் நீங்க செய்யக்கூடியதை தெரிஞ்சு செய்தீங்களா தெரியாம செய்தீங்களான்னு தெரியல. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஐயா நீங்க முதல்ல படிங்க, பேரூராட்சி நிர்வாகம் படிங்க. அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிக்கு தலையாட்டினீங்கன்னா உங்க கதி என்னவாகும்ங்கிறது பல அரசியல் அதிகாரிகள் எப்படி பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ரோட்ல கிடக்காங்கன்னு தெரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகத்துக்கு நாங்க தெளிவா சொல்லுதோம், நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய தவறுங்கிறது சாதாரண தவறு அல்ல. பட்டியலின மக்களுடைய இடிக்கப்பட்ட கடைகள்ல ஒரு குப்பை மேடா, குப்பையை கொட்டக்கூடிய அதற்கு தடுப்பு வழி அமைத்து அதை இன்னைக்கு குப்பை மேடா மாத்திருக்கீங்க. இது சாதாரணப்பட்ட செயல் அல்ல. இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரும் மனித உரிமை மீறலான செயல். இதை இன்னைக்கு நாங்க இதை சாதாரணமா கடந்து விட்டு போக முடியாது. உறுதியாக சொல்லுவோம், மாநில மனித உரிமை ஆணையத்தை நாங்கள் அணுக இருக்கோம், தேசிய மனித உரிமை ஆணையத்தை அணுக இருக்கோம். அதே நேரத்தில் நீதிமன்றத்தையும் முறைப்படி நாங்கள் அணுகுவோம். ஆனால் மக்கள் சார்ந்த போராட்டங்கிறது இன்னைக்கு முதல் கட்டமா இங்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாவட்ட தழுவிய அளவில் முதல் கட்டமா நாங்கள் அடுத்த கட்டமா முன்னெடுக்க இருக்கோம். அதே நேரத்தில் மாநிலம் தழுவிய ஒரு போராட்டமாக கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும். தமிழக முதல்வரின் கவனத்திற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போயிருக்கோம். ஐயா, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை சார்ந்தவர்கள். நீங்க முதல்வர் தான் இன்னைக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காரு. எந்த பேரூராட்சி 8 பேரூராட்சியில இடிக்கப்பட்ட கடைகள் அங்க கட்டி கொடுக்கப்படுது. ஆனா ஆறுமணி பேரூராட்சியில மட்டும் அங்க இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்தி நாங்கள் 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால காட்டு பகுதியில் கட்டி கொடுப்போம், நீ அங்க கடை வச்சுக்கோன்னு சொல்றது எவ்வளவு மிகப்பெரும் மனித உரிமை மீறல். இன்னைக்கு பட்டியலின மக்களின் பாதுகாப்பு நான் சொல்லி சமூக நீதி அரசுன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீங்க இந்த சமூக நீதி அரசுக்கு எதிராக செயல்படுறீங்களா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய சில செயல்பாட்டு திட்டங்கள் ரீதியாக அவர்கள் இன்னைக்கு வெளிவராம இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, வெகு சில நாட்கள்ல வெளியே வருவார்கள் கண்டிப்பாக. அதனால பணிவோடு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, குறிப்பாக உங்களுக்கு சட்ட ரீதியான செயல்பாடுகள் தெரியாம கூட நீங்க தவறு பண்ணியிருக்கலாம். நாங்கள் குறிப்பாக சொல்லுவோம், இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் அப்புறப்படுத்தப்படணும். நாங்கள் அதை பதிவு செய்திருக்கின்றோம். இந்த பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் மனித உரிமை அமைப்புகளுக்கும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கும், குறிப்பாக இன்னைக்கு மக்கள் சூழல் உரிமை கழகமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதே நேரத்தில் மக்கள் கண்காணிப்பகமாக இருந்தாலும் சரி, இது 2 அமைப்புகளுக்கும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் முடித்த பிறகு எங்களுடைய நாங்கள் தயாரித்த அறிக்கையை கொடுக்க இருக்கும். இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இன்னும் 2 நாட்களில் முதல்வர் தனி செயலாளரை நாங்கள் சந்திக்க இருக்கோம். அதற்கான அப்பாயின்மெண்ட்டையும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதனால நாங்க இதை ஏதோ சாதாரணமா ஒரு அடையாள போராட்டமா கடந்து விட்டு போயிடுவோம்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. எந்த சூழலிலும் நாங்கள் எந்த சமரசத்திற்கும் உட்பட்டவர்கள் அல்ல. அதனால பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அந்த குப்பைகளை உடனே அப்புறப்படுத்துங்க. அப்புறப்படுத்தலன்னா அது மிகப்பெரும் மனித உரிமை மீறல். ஒரு அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக, அரசு சார்ந்த திட்டங்களுக்கு எதிராக செயல்படுவது என்பது குற்றச்செயல். அது பட்டியலின பகுதி மக்களுக்கு உரிமைப்பட்ட பாத்தியப்பட்ட இடங்களை அபகரிப்ப நினைக்கிறது, அதை அவமானப்படுத்தக்கூடிய செயல்பாட்டை கொண்டு போவதுங்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்செயல். அதனால உடனே உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் சார்ந்த இந்த போராட்டம் என்பது வெறும் போராட்ட தளமாக இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறோம், தமிழ்நாடு முதல்வருக்கும் இந்த செய்தி இன்னும் 2 நாட்கள்ல நாங்கள் முழுமையா கடத்த இருக்கோம், கொண்டு போய் செலுத்த இருக்கோம். இந்த தருவாயில் மீண்டும் மீண்டும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் பேரூராட்சிக்கு பதவி வகிக்கக்கூடிய பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும், துணைத் தலைவராக இருக்கட்டும், இல்ல அவர் சார்ந்த குடும்பங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது, இது கடந்து விட்டு போகக்கூடிய போராட்டம் அல்ல, இது தீர்வை நோக்கியுள்ள போராட்டம். இந்த போராட்டத்திற்கு முழுமையா தீர்வு கிடைக்கலன்னா கண்டிப்பாக இது மாநிலம் தழுவிய அளவுக்கு, ஏன் அகில இந்திய அளவுக்கு கூட முன்னெடுக்கப்படும் நீதித்துறை சார்ந்த கடும் கண்டனங்களுக்கும் தண்டனைகளுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அதை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் அந்த குப்பை மேடுகளை அப்புறப்படுத்துங்கள். அந்த மக்கள் பட்டியலின மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடிக்கப்பட்ட கடைகள் இருந்த பகுதியில் உடனடியாக கடைகளை கட்டிப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். இல்லையெனில் கண்டிப்பாக எங்கள் சார்ந்த மக்கள் சார்ந்த போராட்டம் என்பது ஓயாது ஓயாது ஓயாது.